வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தந்தை பெரியாரும் அருள் தந்தையும் பற்றிய சிறிய சிந்தனை. சான்றுகோல் என்ற ஊன்றுகோல் இல்லாமல் தன் சுய சிந்தனையால் மக்கள் மனதில் நின்ற அடிமைத்தனத்தை மாற்றி அமைத்தவர் தந்தை பெரியார். கடவுள் பெயரால் நடந்த வியாபாரத்தை வெளிச்சம் போட்டு காட்டியவர். தேவையற்ற சடங்குகளிலும் மூட பழக்கங்களிலிருந்தும் மூழ்கி கொண்டிருந்த சமுதாயத்தை விழிப்புறச் செய்ய அதிர்ச்சி வைத்தியம் தேவை என்பதால் கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தவர். வெண்தாடி வேந்தர்களான அருட்தந்தை மகரிஷியும் தந்தை பெரியாரும் நிறைய ஒற்றுமை உண்டு. இவர்கள் இருவருக்கும் நிறைய ஒற்றுமை உண்டு. வயது பாராமல் தன் இறுதி நாள் வரை சமுதாயத்திற்காக சீர்திருத்த கருத்துக்களை எழுதி வந்தவர் பெரியார். மகரிஷியும் தனது 91 வயதிலும் தொடர்ந்து உலக அமைதிக்காக உழைத்து வந்திருக்கின்றார்கள். சிந்தனைவாதியான மகரிஷியின் பாதையும் சமுதாய சீர்திருத்தம் என்றாலும் அதில் காலத்திற்கேற்ற மென்மையை கடைபிடிப்பார். கடவுள் பெயரால் நடைபெறும் வியாபாரத்தை போக்க கடவுள் என காட்டி உண்மை நிலையை அகநோக்கு பயிற்சியின் மூலம் உணர்த்தியவர். மனித மனத்தின் மயக்கத்தை போக்கும் வழியை காட்டி விழிப்பு நிலையை ஊட்டியவர். சடங்குகளை சாடாமல் சடங்குகளின் அர்த்தத்தை விளக்கி உண்மையை அறிய வைத்தவர். மனித சிந்தனையை தூண்டி சமுதாயத்தில் மாற்றம் காண்பவர். இறை நிலையை தான் விளங்கி பின்பு மக்களுக்கு விளக்கியவர். தான் திருந்தினால் உலகம் தானே திருந்தும் என்ற கொள்கையை கடைபிடிக்க பயிற்சி அளிப்பவர். ஒருமுறை பெரியார் பிறந்த ஈரோட்டில் கடவுளை காணலாம் என்ற தலைப்பில் உரையாற்ற இருந்தார். திராவிட கழகத்தைச் சேர்ந்த ஒரு நண்பர் மகரிஷியிடம் வந்தார். ஐயா, இது பெரியார் பிறந்த மண். இங்கு இத்தனை ஆண்டு காலமாக கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொல்லி எங்களை எல்லாம் பக்குவப்படுத்திவிட்டு போயிருக்கிறார் பெரியார். அவர் கருத்தை போன்றே தாங்கள் கருத்தும் இருக்கும் என்று கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இதே இடத்தில் வந்து கடவுளை காணலாம் என்று பேசி எங்களை குழப்புகிறீர்களே என்று கேட்கிறார். அதற்கு நமது சுவாமிஜி அவர்கள், அன்பரே, அவர் சொல்லியதைத்தான் நான் சொல்கின்றேன். எல்லையற்ற இறைவனை எல்லை கட்டி ஒரு இடத்தில் ஒரு உருவத்தில் கடவுள் இருக்கிறார் என்பதை அவர் எதிர்த்தார். அதனால் பெருகும் ஊழலை, அறியாமையை, வியாபாரத்தை அவர் எதிர்த்தார். மனிதனை மதி என்று கூறினார். நானும் அதைத்தான் சொல்கின்றேன். இறைவன் எங்கும் நிறைந்த பரம்பொருள். அவன் அணு முதல் அண்டமீறாகி ஓரறிவு முதல் 6 அறிவாக பரிணமித்து மனிதனாகவும் வந்துள்ளான். அவனுள் இறைவனே அறிவாக உள்ளான். இதை சிந்தித்து அறிய சொல்கிறேன். அதாவது, கல்லும் முள்ளுமாக உள்ள களர் நிலத்தை பண்படுத்துவது போல மக்கள் மனதை பண்படுத்தி சீர் செய்யும் வேலையை செய்தார் பெரியார். அதில் சிந்தனை என்ற விதையை விதைத்து கொண்டு இருக்கிறேன். இதில் வேறுபாடு இல்லை என்று கூறுகிறார். தந்தை பெரியார் ஒரு முறை கூடுவாஞ்சேரிக்கு வந்திருந்தார். ஏற்கனவே பெரியாரிடம் அருள் தந்தையின் உலக சமாதானம் என்ற நூலை ஒரு அன்பர் கொடுத்துள்ளார். அதை பற்றிய பேச்சு அங்கு அன்பர்களிடம் எழுந்தது. அதற்கு பெரியார், இதுதான்டா உலகில் ஒரு நாள் வரப்போகிறது என்று கூறினார். அந்த புத்தகம் எழுதியவர் இந்த ஊருக்காரர் தான் என்றதும் அவர் அழைத்து வர சொன்னாராம். மகரிஷி அவர்களும் பெரியாரை காண விருந்தினர் மாளிகைக்கு சென்றிருக்கிறார். இரு சிந்தனையாளர்களும் சந்தித்தார்கள். தந்தை பெரியார் மகரிஷியிடம், நீங்கள் எழுதிய உலக சமாதான புத்தகம் பார்த்தேன். நீங்கள் அப்பணியை தொடர்ந்து செய்யுங்கள். எதிர்ப்பு இருக்கத்தான் செய்யும். இது எப்படி இந்த நம்ம மக்களுக்கு புரிய போகிறதோ என்று வினவினார். பெரியார் மறைவுக்கு பின் மகரிஷி அவர்கள் சொல்கிறாங்க, அவர் விட்டு சென்ற பணியைத்தான் நான் தொடர்ந்து செய்து வருகிறேன். அவர் இயக்கத்திற்கும் என்னோட இயக்கத்திற்கும் வழிதான் வேறுபட்டது. என்னுடைய வழி அன்பு வழி, அமைதி வழி. இது ஆன்மீக பாதை.
ஒவ்வொருவரும் உயிரறிவை உணர்த்தும் பணி. ஒவ்வொருவருக்கும் உயிரறிவை உணர்த்தும் பணி இது. இதில் என்னோடு இணைந்துள்ள மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக மன நிறைவோடு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள். அதுதான் நமது மனவளக்கலை எனும் மகத்தான பண்பாட்டு கல்வி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.